டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமான தினமும் ஆனந்தமாக தரிசனம் பண்ணுறோம். இப்பேற்பட்ட ஆலயங்கள் நம்ம தமிழகத்தில் இருக்கா, நம்ம இருக்கின்ற பகுதியில் காணப்படுகிறதா அப்படிங்கிற ஆச்சரியத்தோட ஏராளமான திருத்தலங்களை நம்ம தரிசனம் பண்ணுறோம். அதாவது ஒரு ஆலயத்தை தரிசனம் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஆலயத்தினுடைய தலபுராணம் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறத சொல்லுவோம். இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண போகிற முருகப்பெருமான் கோவில், இந்த ஊர் பேர் பார்த்தாலே கந்தன்குடி. ஊர் பேர்லேயே பாருங்கள், முருகப்பெருமான் பேர் இருக்குது. கந்தன்குடின்னா குடிகொண்ட கந்தன் அர்த்தம். இந்த ஊர் எங்கே இருக்குன்னா பேரளம் பக்கத்தில், மாயூரம் திருவாரூர் பக்கத்தில் பேரளம் அப்படிங்கிற ஊர், கூத்தனூர் பக்கத்தில் இருக்குது, திருமியச்சூர் பக்கத்தில் இருக்குது. அந்த பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய கந்தன்குடி, அந்த தலத்தில் இருக்கிற சுப்பிரமணியர் முருகப்பெருமானை இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். ஊர் பெயர்லேயே கந்தன் இருக்கின்ற காரணத்தினால இந்த கந்தன்குடி அப்படின்னு ஏன் வந்தது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த ஊருக்கு பக்கத்தில் அம்பகரத்தூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. திருநள்ளாறுலேருந்து ஒரு சுமார் ஒரு 7-8 கிலோமீட்டர் தொலைவு அம்பகரத்தூர் அப்படின்னு பேர். இந்த அம்பகரத்தூரில் இருக்கிற காளி ரொம்ப விசேஷமான காளி. அம்பகரத்தூர் காளி ரொம்ப சிறப்பு பெற்ற ஒரு கோவில். அது தினமும் எக்கச்சக்கமான பக்தர்கள் வந்து இந்த காளியை தரிசனம் பண்ணுவாங்க. இந்த கந்தன்குடிக்கும் அம்பகரத்தூருக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அதனால தான் அந்த அம்பகரத்தூர் காளியை இங்கே கொண்டு வரேன். ரெண்டுக்கும் தொடர்பு இருக்குது. நமக்கு துர்வாச முனிவர் தெரியும். பல மகரிஷிகள் அந்த காலத்தில், பரத்வாஜர், கௌதமர், நிறைய மகரிஷிகளை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதில் துர்வாசருங்கிறவர் ஒரு பெரிய மகரிஷி. இவர் வந்து சோழ நாட்டில் இருக்கிற சிவ திருத்தலங்களை தரிசனம் பண்ணுறதுக்காக ஆகாய மார்க்கமாக வந்து கொண்டு இருக்கிறார். இப்போ நம்மெல்லாம் ஒரு கோவிலுக்கு போகணும், ஒரு ஊருக்கு போகணுன்னா இன்றைக்கி ஒரு வாகனம் எடுக்கிறோம், பஸ்ஸில் போகிறோம், ரயிலில் போகிறோம், காரில் போகிறோம். ஆனால் பெரிய பெரிய மகரிஷிகள்லாம், போகர்லாம் எப்படி போனார்? ஆகாய மார்க்கமாக ஒரு புஷ்பக விமானத்தில் அப்படியே போவார். அதே போல் துர்வாசர் வந்து கொண்டு இருக்கிறார். இந்த துர்வாசர் வந்து கொண்டு இருக்கிற போது ஒரு சிவபக்தியோடு சிவ திருத்தலங்களை தரிசனம் பண்ணுறதுக்காக வரார். அவருக்கு ஏதாவது ஒரு இடையூறு பண்ணணும் அப்படின்னு ஒரு அரக்கி, சிவபக்தர்களுக்கு இடையூறு கொடுப்பது தான் அரக்கர்களோட வேலை. இந்த அரக்கி பெண் அரக்கி. அரக்கினாலே பெண் தான். இவ பேர் மதலோலைன்னு பேர். இவ என்ன பண்ணுறா? துர்வாசரை தொந்தரவு பண்ணுறா. துர்வாசருடைய அந்த தரிசனத்துக்கு போயிட்டுருக்கார் இல்லையா, அவருக்கு இடையூறு கொடுக்குறா. சாதாரணமாகவே துர்வாசர் வந்து கோபக்கார முனிவர்னு பேர் எடுத்தவர், கோபக்காரர். தன்னோட சிவபக்திக்கு இடையூறு செய்த காரணத்தினால ஒரு சாபத்தை கொடுக்குறார். யாருக்கு? அரக்கிக்கு. என்ன சாபம்? 2 குழந்தைகளை நீ பெற்றெடுப்ப. இதில் என்ன சாபம்? குழந்தைகள் பெற்றெடுக்கிறது நல்ல விஷயம் தானே, நமக்கு தோணலாம். ஆனால் அந்த 2 குழந்தைகளும் அரக்கர்களாக ஆகி உனக்கு நிறைய தொந்தரவு கொடுப்பாங்க, அவர்களும் கஷ்டப்படுவார்கள். இதுதான் சாபம். 2 குழந்தைகளும் அரக்கர்களாக பிறப்பார்கள். இந்த துர்வாசர் கொடுத்த சாபத்தின் காரணமாக மதலோலைக்கு 2 குழந்தைகள் பிறக்கின்றன. ஒருத்தன் பேர் அம்பரன், இன்னொருத்தன் பேர் அம்பன்னு பேர். இப்போ புரியுங்களா? அம்பகரத்தூர்னு ஊர் பேர் எதுக்காக வந்ததுன்னா அம்பரன் காரணமாக வச்சு அம்பகரத்தூர். 2 பையன் பிறக்கிறான். சாபத்தினால பிறந்த குழந்தைகள். அசுரத்தனத்தோடு குழந்தைகள் வளர்கின்றன. அசுரத்தனத்தோடு வளர்ந்த காரணத்தினால இந்த அரக்க குழந்தைகள் இருவருமே தேவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எண்ணற்ற தொந்தரவுகளை கொடுத்து வருகிறார்கள். அவங்க வேலையாக தானே, ஒரு அரக்கனுடைய வேலையை தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கணும். எல்லாருக்கும் தொந்தரவு கொடுக்குறாங்க. தேவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? பாதிக்கப்பட்ட தேவர்கள் அத்தனை பேருமே அவர்களுக்கு வாழ்க்கை நிம்மதியாக இருக்கணும் இல்லையா? ஒரு தேவர்கள் என்பவர்கள் இந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக எண்ணற்ற வேள்விகளை நடத்தக்கூடியவர்கள்.
எண்ணற்ற யாகங்களை நடத்தக்கூடியவர்கள், பலருக்கும் நல்ல விதமான கருத்துக்களை சொல்லக்கூடியவர்கள். இந்த தேவர்களை தொந்தரவு செய்கிறதுனால யார் இந்த 2 குழந்தைகளை பிறந்தான் இல்லையா, அம்பகரன் அம்பன், இந்த 2 அரக்கர்களும் தொந்தரவு கொடுத்த காரணத்தினால தேவர்களால் இயல்பு வாழ்க்கையை வாழ முடியல. எந்த விதமான நல்ல காரியத்தையும் அவர்களால் செய்ய முடியல. என்னாகும், விளைவு என்னாகும், யார்கிட்டையானு போய் புகார் பண்ணணும். ஏன்னா இந்த தேவர்களால் இந்த 2 அரக்கர்களையும் சம்ஹாரம் பண்ண முடியலை, அவர்களை எதிர்க்க முடியலை. அப்போ யார்கிட்டையான போய் புகார் பண்ணணும். நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, ஏதான ஒரு புகார் அப்படின்னா பிரம்மதேவர்கிட்ட போவாங்க, மகாவிஷ்ணுகிட்ட போவாங்க, சிவன் கிட்ட போவாங்க, அம்பாள் கிட்ட போவாங்க. நம்ம நிறைய படிச்சிருக்கோம். இந்த தேவர்கள் அத்தனை பேருமே, முனிவர்கள் அத்தனை பேருமே யார்கிட்ட போகிறாங்க, தேவி பராசக்தி கிட்ட போகிறாங்க. பராசக்திகிட்ட போய் தங்களது பிரார்த்தனையை வைக்கிறாங்க. எங்களால் எந்த விதமான காரியத்தையும் பண்ண முடியல, இந்த அம்பகரனும் அம்பனும் செய்கிற அட்டூழியங்களால் நல்ல காரியமே பண்ண முடியல, நீங்கள் தான் தேவி ஏதான்னு பண்ணணும் அப்படின்னு புகார் சொல்கிறாங்க. இது கைலாயத்தில். ஒரு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த வீட்டில் கணவன் மனைவி இருக்கலாம், பையன் இருக்கலாம், பொண்ணு இருக்கலாம், எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க. இப்படி சொல்கிற போது முருகப்பெருமான் அங்கே இருக்கார், கைலாயத்தில் இருக்கார். இந்த 2 அரக்கர்களை பற்றி சொன்ன உடனே முருகப்பெருமானுக்கு கோபம் வருது. என்னடாது, நல்லது செய்கிற தேவர்களுக்கு அரக்கர்களால் இடையூறா? 2 அரக்கர்களா, அம்பகரன் அம்பனா, சரி நம்மளே அவனை சம்ஹாரம் பண்ணுவோம் அப்படின்னு முருகப்பெருமான் தீர்மானித்து முருகப்பெருமான் தனியாக புறப்பட்டு வர்றார். அம்மா கிட்ட சொல்லாமல் புறப்பட்டு வர்றார். எங்கே வர்றார், அம்பகரத்தூருக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஒரு பாசறை, ஒரு கேம்ப்பு போடுறார். இப்போ ஒருத்தர் அழிக்கணும் அப்படின்னா, ஒருத்தர் அழிக்க ஒரு போர்க்களம் பாருங்கள், இன்றைக்கி பாருங்கள், ஒரு நாட்டில் போர்க்களம்னா ஒரு இடத்துல கேம்ப் போடுவாங்க. அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை அடையிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல கேம்ப் போட்டு தங்கி எப்படி அவனை தீர்க்கலாம், என்ன மாதிரி வியூகம் அமைக்கலாம், இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். முருகப்பெருமான் ஒரு பாசறை, ஒரு கேம்ப்பு போடுறார். அம்பகரத்துக்கு முன்னாடி கேம்ப் போட்டு இந்த 2 அரக்கர்களை தானே அழிக்கணும்னு தீர்மானிக்கிறார் முருகப்பெருமான். பார்வதி தேவிட்ட சொல்கிற போதே முருகன் புறப்பட்டு இங்கே வந்துட்டார். பார்வதி தேவி எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு அந்த தேவர்கள் முனிவர்கள் அத்தனை பேரையும் நான் உங்களை பத்திரமா பாதுகாக்கிறேன், நீங்கள் நிம்மதியாக போயிட்டு வாங்க அப்படின்னு நினச்சிட்டேன். இவங்கெல்லாம் புறப்பட்டாச்சு. இப்போ பார்வதி தேவி என்ன பண்ணுறா, தன்னுடைய சக்தி முழுக்க ஒன்று திரட்டி காளியை உருவாக்குறா. அந்த காளிகிட்ட என்ன சொல்கிறா பராசக்தி, நீ இது போல் இந்த இடத்துல 2 அசுரர்கள் காணப்படுவார்கள், அந்த 2 அசுரர்களை நீ சம்ஹாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியாகப்பட்டவள் காளியை அனுப்புகிறார். அனுப்பிச்சிட்டு மகனை பார்த்தா முருகனை காணும். முருகன் எங்கே போயிருக்கான் அப்படிங்கிறத தெரிந்து கொள்கிறாள். ஏன்னா முருகன் குழந்தை, ஒரு போருக்கு ஒரு சம்ஹாரம் செய்வதற்கு இந்த முருகப்பெருமான் நம்மிடம் சொல்லாமல் கிளம்பி விட்டானே அப்படின்னு அம்மாவுக்கு மனசு ஒரு மாதிரி பதபதைக்கிறது இல்லையா. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஏதான ஒரு இடத்துல ஒரு வம்பு தும்பு அப்படின்னா பையனோ பொண்ணோ போய் பேசிகிட்டு இருக்காங்கன்னா அம்மா வந்து தலையிட்டு உள்ளே கூப்பிட்ருவாங்க. அப்பா நீ வா, பண்ணிடலாம், அதெல்லாம் பேசாதப்பா, நீ பேசாத, நீங்கள் வா, நான் பார்த்துக்கிறேன். ஒரு குழந்தைகளை அதில் விடக்கூடாது. அதுவும் சின்ன வயசில் இந்த மாதிரி தகாத காரியங்களில் ஒரு வம்பு தும்பில் மாட்ட வைக்கக்கூடாதுன்னு பார்வதி தேவி இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறா, இந்த பாசறை அம்பகரத்தூருக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஒரு கேம்பில் தங்கியிருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, முருகப்பெருமான்கிட்ட வந்துட்டு முருகப்பெருமான்கிட்ட சொல்கிறா, அப்பா நீ எதற்காக வந்திருக்கிறாய் கேட்குறா, பார்வதி கேட்குறா. அப்போ முருகன் சொல்கிறார், நான் வந்து இந்த 2 அரக்கர்கள் சொன்னீங்களே, அம்பகரன்
அம்பன்னு தேவர்கள்லாம் வந்து புகார் சொன்னாங்களே, அந்த அரக்கனை அழிக்கிறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு முருகப்பெருமான் சொல்கிறார். அப்போ பார்வதி சொல்கிறாங்களாம் யார்கிட்ட? முருகன்கிட்ட, அப்பா அது உன்னுடைய வேலை இல்லை, நீ அவங்கள அழிக்க வேண்டாம், நான் அனுப்பிச்சாச்சு, என்னுடைய சொரூபமாக காளி அனுப்பிச்சாச்சு, அந்த இடத்துக்கு அனுப்பிச்சாச்சு, கூடிய விரைவில் காளி சம்ஹாரம் பண்ணிவிடுவா, இந்த 2 அரக்கர்களை சம்ஹாரம் பண்ணிவிடுவா. அதனால் நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், நீ கவலைப்பட வேண்டாம், நீ இவ்வளவு தூரம் புறப்பட்டு இங்கே வந்துட்ட, இந்த ஊருக்கு வந்துட்ட, அந்த ஊர் அம்பகரத்தூருக்கு முன்னாடின்னு சொன்னேன், நீ இந்த ஊருக்கு வந்துட்ட, நீ இங்கேருந்து புறப்பட்டு போக வேண்டாம், நீ இதே ஊர்லே உட்காந்துக்கோ, இதே ஊர்லே நீ நிரந்தரமாக குடிக்கொள் அப்படின்னு அம்பாள் சொல்லி, பராசக்தி சொல்லி, முருகப்பெருமான் குடிகொண்ட இடம்தான் கந்தன்குடி. கந்தனாகப்பட்டவன் தானாக வந்து அமர்ந்து குடிகொண்ட காரணத்தினால இந்த ஊருக்கு பெயர் கந்தன்குடி அப்படின்னு பேர். பார்த்தீங்களா, இந்த ஊர் கந்தன்குடின்னு பேர் சொன்னேன். இந்த கந்தன்குடிக்கு பின்னாடி யார் இருக்கா? துர்வாசர் இருக்கார். வேறு யார் இருக்கா? அம்பரன்கிற அசுரன். வேறு யார்? அம்பன்கிற அசுரன். அப்புறம் யார்? பராசக்தி. அப்புறம் யார்? காளி. இந்த காளி அம்பரன்கிற அசுரனை அழித்த இடம் அம்பகரத்தூர். அம்பகரத்தூர் காளி சொன்ன பார்த்தீங்களா, அந்த காளியாகப்பட்டவள் அம்பரன்கிற அசுரனை அழித்துவிட்டு அந்த துருத்தலத்திலேயே குடிகொண்ட காரணத்தினால் அவளுக்கு பேர் அம்பகரத்தூர் காளின்னு பேர். கையலாயத்திலிருந்து புறப்பட்டு 2 அரக்கர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக அம்பகரத்தூருக்கு முன்னாடி முருகப்பெருமான் குடிகொண்ட, அதாவது உட்கார்ந்த துருத்தலம் கந்தன் குடி அப்படின்னு பேர். இந்த குடின்னு முடியக்கூடிய திருத்தலங்கள் 8 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 8 திருத்தலங்கள் குடின்னு முடியுமா? முருகப்பெருமான் திருத்தலங்கள் 8 குடின்றது ஒன்று, கந்தன் குடிங்கிறது ஒன்று, அதுபோல் 8 குடிகளை சொல்கிறாங்க. அதில் இதுவும் ஒரு முக்கியமான திருத்தலம். முருகப்பெருமானே இந்த திருத்தலத்தில் விரும்பி குடிகொண்ட காரணம் அப்படிங்கிறதுனால முருகப்பெருமானிடம் வைக்கின்ற எந்த ஒரு பிரார்த்தனைக்கும் நிச்சயமாக பலன் உண்டு. இப்போ சில காரணங்கள் நம்ம சொல்லுவோம், நீ இதை விரும்பி செய்கிறியா விரும்பாமல் செய்கிறியா நம்ம கேட்போம். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நாம் விருப்பப்பட்டு நாம் ஆசைப்பட்டு செய்தால் அதில் ஒரு பலன் உண்டு. எந்த ஒரு காரியத்தையும் நம்ம விருப்பம் இல்லாமல் நம்ம ஆசைப்படாமல் செய்யக்கூடாது, அதில் பலன் இருக்காது. முருகப்பெருமான் யாரோ கொண்டு வந்து இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணலை. ஒரு மகானோ ஒரு ராஜாவோ ஒரு மகரிஷியோ இந்த இடத்துல முருகப்பெருமானை பிரதிஷ்டை பண்ணலை. முருகப்பெருமானை இந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கலை. முருகப்பெருமானே வந்து உட்கார்ந்தார், இந்த ஊரில் உட்கார்ந்தார். யார் நிரந்தரமாக உட்கார சொல்லி அதிகாரம் கொடுத்தது? அம்பாள் கொடுத்தா, பராசக்தி கொடுத்தா. நீ இந்த திருத்தலத்திலேயே அமர்ந்திரு என்று சொன்ன காரணத்தினால் கந்தன்குடி. இந்த திருத்தலத்தின் மகிமைகளை நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியிலும் காணலாம். நன்றி, வணக்கம்.